பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன வண்டி கேட்கலாம், இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ரேட்டட் பஸ்ஸில் இப்போ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாப் ரேட்டிங்கில் 4.9 வாங்கி இருக்கக்கூடிய அழகன் ரோட் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பஸ் ட்ராவல் ஆகான்னு வரப்போகுது. நம்ம வண்டி ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி இப்போ நம்ம இருக்கிற இடம் பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன வண்டி கேட்கலாம், இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ரேட்டட் பஸ்ஸில் இப்போ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாப் ரேட்டிங்கில் 4.9 வாங்கி இருக்கக்கூடிய அழகன் ரோட் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பஸ் ட்ராவல் ஆகான்னு வரப்போகுது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா பொள்ளாச்சிலேருந்து 8:20 நைட்டு டிபார்ச்சர் ஆகி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோயம்பேடு போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வரைக்கும் லாஸ் பண்ணுறது கிடையாது. கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி ஹலமட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா டெட் எண்ட் வரைக்கும் சூப்பராக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த ஆம்னி பஸ் ரன்னிங்கில் டிரைவர் பார்த்தீங்கன்னா மென் மட்டும்தான் ஓட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா விமன், எஸ், இந்த பஸ் ஓனர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் செம்ம ட்ரெண்டிங் ஆகி இப்போ இந்த பஸ்ஸை எடுத்தே ஆகணுமே சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஆகிறது. இந்த அழகன் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பொள்ளாச்சி டு கோயம்பேடு வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் நம்ம ட்ராவல் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான பஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் அசோக் லேலண்டில் REC தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸுங்க. லான்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் ஆகுது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ரேட்டட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே இணைஞ்சிருந்தே பெரிய விஷயம்னா, இந்த ரூட்டில் சக்கரா இருக்காங்க, ஏகப்பட்ட ட்ராவல்ஸ் இருந்தாலும் அதுக்குள்ளே இவங்க அழகன்ற ஒரு ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா நேம் வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் இவங்களோட சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிட்டே இருக்குது. அதுதாங்க ஒரு ட்ராவல்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். எப்படி சர்வீஸ் கொடுக்குறாங்கன்றத நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி உங்களுக்கு எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி, ஓகே. அப்படியே இந்த பஸ் ட்ராவல் ஆகானதை அழகன் ரோட் லிங்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. சரிங்க, அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியோட இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துருங்க வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகன் ரோட் லிங்க்ஸோட இன்டீரியர்ஸ்குள்ளே தாங்க இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பிரகாசமாக இருக்குது. உள்ள 2 சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கனால அந்த
ஹென்ஹான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட வெளிச்சம் பயங்கரமாகவே தூக்கி கொடுக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட்டரில் உட்காந்து இதோட அம்யூனிட்டிஸ் என்ன இருக்குன்றதை பார்க்க ஆரம்பிப்போம். நான் எடுக்கிற அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா S15 தான் உட்கார போகிறோம். ஃபஸ்ட்டு உட்காந்து பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உட்கார இடத்துல அழகன் ட்ராவல்ஸோட அவங்க பிராண்டிங் போட்டிருக்க சூப்பராக ஒரு பெட் கவர் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்றாங்க. பெட்ஷீட்டு அது இப்படி சைடில் வச்சுருவோம். இப்போதைக்கு சீட்டில் என்ன இருக்குன்றதை முதல்ல பார்த்துடலாம். முதல்ல இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடிங் லேம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சின் பவுச், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா ஹேண்ட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொடுத்துருக்காங்க. கை ஹோல்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. முக்கியமாக சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி மாதிரி அங்கே தரல, வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா எஸ் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறதுக்கு காமனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 போர்ட் இருக்குது, 2 பேருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது இப்படி இறக்கிட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதோட எலிவேட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்தலாம். மேலே தூக்கிட்டு லிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ரெஸ் பண்ணி முதுகு அப்படியே பின்னாடி சாச்சோன்னா எவ்வளோ தூரம் போகுதுன்றது பாருங்கள். இறக்கி பார்த்துட்டு தெரியுதுங்களா? கால் நல்லா ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நல்லா புஷ்பேக் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு குறையுமே இல்லை, நல்லாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயமா இவங்க என்ன இனிஷியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உள்ளே ஏறும்போது இவங்க பிராண்டிங் போட்டிருக்க ஒரு 500 ml பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க. அதுவும் இல்லை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட் டிஷ்யூ ஒன்று கொடுத்துட்றாங்க. தெரியுதுங்களா? ஒரு வெட் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. கால் எந்திரிச்சு அழகாக வைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் போய் பார்ப்போம். சரி, ஓகேங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் என்ன இருக்குன்றதை அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் அப்படியே இப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த சைடு வச்சா மொபைல் ஹோல்டர் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லேம்ப் பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஏர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாலும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. REC பிராண்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. எலிவேட்டட் பில்லோ இருந்தாலும் இவங்க பிராண்டிங் போட்டிருக்க ஒரு பில்லோ பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துட்றாங்க. இந்த சைடு வந்தோன்னா சேம் அதே தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங் போட்டிருக்க ஒரு பெட் ஷீட் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்தோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது, ஒரு லக்கேஜ் ஹோல்டர் இருக்குது. நான் அட்ஜஸ்டபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AC வெண்ட் காலு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்லீப்பரில் இருக்கிற அமெனிட்டிஸ். இதுவே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. வெளியே விழுந்துடாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பிரேக் அடித்தா வெளியே போய் விழுக வேண்டாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸ்லீப்பரும் பார்த்தாச்சு, சீட்டையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன, பஸ் ட்ராவல் ஆகானதை இந்த பொள்ளாச்சிலேருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 8:22 டைமிங்கில் கரெக்டாக நம்ம பொள்ளாச்சி ஆம்னி பார்க்கிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் எங்கே இருக்குன்றதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் வாங்க.
பார்த்தீங்கன்னா அப்படியே ஆம்னி பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் போர்டிங் பண்ணிட்டு இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா சரியா 9 ஆகுது. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழனி தான். எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன இதுலாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ப்ளூ லைட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், இந்த ஃப்ளாஷிங் லைட்னால அப்படி இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைவே லைனில் தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி போக போகிறோம். அப்படியே எத்தனை மணிக்கு போகிறன்றதை அப்படியே பார்ப்போம். உங்களுக்கு நான் பழனியில் இறங்கிட்டு என்ன சைடில் போர்டிங் இருக்குன்றதை உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேன். பழனியில் இருக்கக்கூடிய இந்த பழனிக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயில் வாசல் போகிறோம்ல, அந்த ரூட்டில் தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். வண்டி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வண்டி எடுத்துக்கிற போர்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே பேசலான்னு. வண்டி பொள்ளாச்சிலேருந்து எடுத்தாங்கன்னா பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, நடுவில் பார்த்தீங்கன்னா மரத்துக்குளம் அந்த ஜங்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறாங்க. பழனி, ஒட்டஞ்சத்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், அதுக்கப்புறம் மெயின் ரூட்டான நம்ம திண்டிவனம் ரூட் பிடிச்சிட்டு வருவோம்ல, அந்த ரூட் பிடிச்சி நம்ம சென்னை போகிற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் ரூட் தான். நம்ம அப்படி போகாமல் இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் பழனி போய் திண்டுக்கல் போய் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை போகிற மாதிரி இருக்குங்க. இதுதான் ரூட்டு. அதுக்கப்புறம் டிக்கெட் ஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அது ஏன்னா இந்த காசுக்கு அது ஒர்த்தா இல்லைன்றது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சொன்னால் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேறு எதாவது சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் சொல்லிடுறேன். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா மொத்தம் 48 பேர் ட்ராவல் பண்ண பேர் ஒரு கோச் வண்டிங்க. அதில் பார்த்திங்கன்னா 24 சீட்டரும் 24 பார்த்திங்கன்னா ஸ்லீப்பரும் கொடுத்துருக்காங்க. குஷன் டைப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லா சைடு பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு, தலைகாணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பரில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா பக்காவான பஸ்ஸாக இது வரைக்கும் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே போக ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒட்டஞ்சத்திரம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை நோக்கி தான் போக போகிறோம். பழனிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒட்டஞ்சத்திரம் தான். உங்களுக்கு இந்த சைடு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் போகிற ரூட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழனி பஸ் ஸ்டாண்டு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு அப்படியே வெளியே வர போகிறோம், அவ்வளோதான். இந்த சைடு தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். சரியாக பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கும். தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லும் போது. எஸ், நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டஞ்சத்திரத்துக்கிட்ட தாங்க இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏறி முடிச்சதுக்கப்புறம் அப்படிங்க நீங்கள் கிளம்ப ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. டிஎன்எஸ்டிசி எஸ்சிசிசி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான். இது அப்படியே உள்ள போயிட்டு பதினொன்னே காலுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்னி பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் போர்டு ஆகிட்டு இருக்கு எல்லா வண்டியும்.
நம்ம வண்டி அப்புறம் ஏசிஎல்எஸ் ட்ராவல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ட்ராவல்ஸ் வண்டிகளை இங்கே தான் பார்த்திங்கன்னா போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மணி 11:15 ஆச்சு. எத்தனை மணிக்கு கிளம்புறோம் என்ன ஏதுன்றலாம் அப்படியே போக போக பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. பட் ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து சுற்றி 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 அந்த ஒன் வேக்குள்ளே பூந்து வர்றதுக்குள்ளே அவ்வளோதான் வந்து நூடுல்ஸ் சேர்றாங்கப்பா. நம்மளுக்கே பார்க்குறதே கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஒரு வழியில் போய் தான் வரும். போகலாம். ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப்ல வந்து வண்டி எடுத்தாச்சு. கரெக்டாக இப்போ திண்டுக்கல் நம்ம தாண்டியாச்சு. டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அடுத்தது எங்கே எந்திரிக்கிறோமோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே vlog ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். உளுந்தூர்பேட்டை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீப் பாயிண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இருக்குல்ல, அங்கே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா உளுந்தூர்பேட்டை தாண்டி இந்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து எல்லாமே ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ க்ளீனாக இருக்குது. உள்ளே ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டீ பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸாக இருக்கட்டும், எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்மோக் ஃப்ரீ ஏரியாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்தளவு வந்து பயணிகளுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்தளவு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக டீ பாயிண்ட் உளுந்தூர்பேட்டை ரெஸ்ட் ஸ்டாப், உளுந்தூர்பேட்டை டோல்கேட் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா சரியா இப்போ உங்களுக்கு 3:19 ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் ஹால்ட்டு கொடுத்துருந்தாங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இதுக்கப்புறம் சென்னை நோக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் 2.5 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் சென்னை போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க அப்படியே போக ஆரம்பிக்கலாம்.
டைம் பார்த்தீங்கன்னா சரியா 4:49 ஆகுது. ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் நேப் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரைட் நோ கரெக்டாக மேல்மருவத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் நிப்பாட்டிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் சைடு இருக்கும், பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்கும். இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு கோயில் வந்துடும். வண்டி இங்கே இருக்குது. பார்ப்போம் எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு போகிறோன்றதை பார்ப்போம். ஏன்னா டைமிங் படி பார்த்தீங்கன்னா பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி வரேண்ணா. ஓகே பாப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் நம்ம வந்து அவங்க ரெட் ஹில்ஸ் போகிறனால பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் எடுக்கிறனால ரோஹிணி தேட்டர் கிட்ட நம்ம இறக்கி விட்டாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோவுக்கு கீழே தான் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 6:45 ஆகுது. 6:15 தான் நம்மளுக்கு டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கோயம்பேடு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மதுராந்தகமில் ஒரு செம்ம ஆக்சிடென்ட்னால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour டிலேவோட நம்ம கரெக்டாக கோயம்பேடு வந்து ரீச் பண்ணியிருக்கோம்.
இவங்க கொடுத்த அம்யூனிட்டிஸாக இருக்கட்டும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில். நம்மளுக்கு டிக்கெட் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிது அப்பரில் 16 தான் கிடச்சிது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 ரூபா வந்தது. இதே பார்த்தீங்கன்னா லோயராக இருந்தால் 1100 ரூபாவும். இதே நீங்கள் சீட்டில் வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு 550 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வந்திருக்கும். வண்டி பற்றி சொல்லணும்னா எந்த ஒரு குழுங்களும் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வெளியே உட்காந்து கேபின் ரைட் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஓவர்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்லணும், வண்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லாமல் கரெக்டாக நம்மளை கோயம்பேடு இறக்கி விட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்லேருந்து ஆஃப் அன் ஹவர் டிலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸாக இல்லாமல் ஆன் டைமுக்கு வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். டிக்கெட் ஃபேர் சொல்லியாச்சு. எங்கேருந்து கிளம்பணும் வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ரெட் ஹில்ஸ் போயிட்டு ஹலமத்தின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நம்ம என் பண்ணுவாங்களாம். 7:15 அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8-8:30 போகிற மாதிரி ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போயே பார்த்தீங்கன்னா வண்டி லேட்டாக தான் போய்கிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம இறங்கின வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாமல் கரெக்டாக வந்து கோயம்பேடு வந்து இறங்கியாச்சு. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நாங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பராக பஸ்ஸாக ட்ரெயின் டிரைவர் சந்திக்கிறேன்.